வெள்ளிக்கிழமை வீட்டில் எப்போவுமே விளக்கேற்றி பூஜை பண்ணுவோம். ஆனால் வெள்ளிக்கிழமை 10, 12 ராகு காலத்தில் துர்க்கைக்கு பூஜை பண்ணுறது ரொம்பவே சிறந்தது. அதனால வர முடியல. அதுக்கப்புறம் அவரு வர லேட் ஆயிடுது. ஆமா, அதனால நான் வரதே இல்லை. எப்போ இப்போ ஃப்ரீயாக இருக்குமே வெள்ளிக்கிழமை வந்து கும்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பூ வாங்கலையே. எவ்வளோ? எப்போவுமே சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரனுக்கு போயிட்டு எள்ளு தீபம் வாரம் மறக்காமல் போட்டுட்டு வருவேன்னா அந்த ஆண்டி கேட்டாங்க, என்னம்மா நீ இந்த பக்கம் வர்றதே இல்லைன்னு. அது இல்லாமல் அங்கே கொஞ்சம் வேலைலாம் நடந்துட்டுருக்கு, ரோடு வேலை. அதனால நானுமே டியூஷன் ஈவினிங் இருக்கிறதுனால போக முடியல. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையிலே வெள்ளிக்கிழமை ராகு காலம் 10, 12 சரி. அப்போ வந்து துர்க்கைக்கு நம்ம வந்து எலுமிச்சை பழத்தில் விளக்கு போட்டு ஏற்றினோம்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி 4:30 மணிக்கு, அதாவது 3, 4:30 கூட நம்ம போய் ஏற்றலாம். செவ்வாய்க்கிழமையில் வரும் பார்த்திங்களா, அது போல் டைமு துர்க்கைக்கிட்ட ரொம்ப கூட்டமாக இருக்கும். அந்த குழந்தைக்காகவும் திருமணம் ஆகணும்னு சொல்லிட்டும் துர்க்கையை வழிபடுங்க. எந்த தடைகளையுமே அவங்க நீக்கிடுவாங்க சொல்லுவாங்க. அதுவும் ராகுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம ஸ்தலத்துக்கு போயிட்டு அவருக்காக நம்ம நிறைய வந்து அந்த இதெல்லாம் பண்ணுவோம் பார்த்திங்களா, ராகுக்கு எது தோஷம்லாம் நீக்குவாங்க பார்த்திங்களா, அது எல்லாமே நம்மளால் பண்ண முடியலனா கூட நீங்கள் இந்த மாதிரி துர்க்கைக்கு போய் வழிபட்டிங்கன்னா துர்க்கையே வந்து அந்த தடைகளை நீக்கிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியே கோயிலை சுற்றிட்டு சிவன், இந்த கோவிலில் எல்லா சாமியும் இருப்பாங்க. முருகர், விநாயகர், துர்க்கை, அதுக்கு தட்சிணாமூர்த்தி, சிவன் இருப்பார். எல்லா சாமியுமே இங்கே பார்க்கலாம். ஆஞ்சநேயர் இருப்பார், ஐயப்பன் இருக்கார். எல்லாரும் ஒரே கோயிலில் இருப்பாங்க. இது வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க பூங்காவனத்தம்மன் தான். நாகம் கூட இருக்குது பார்த்திங்களா. ஸோ எல்லா சாமியும் இங்கேயே விஷ்ணு பகவான் இருப்பார். ஸோ எல்லாரையுமே வந்து அந்தந்த நாட்களில் இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும். முருகருக்கு கிருத்திகை அன்னைக்கு விசேஷமாக இருக்கும். சனிக்கிழமையில் இங்கே விஷ்ணு இருக்காரா, விஷ்ணு பகவான்கிட்ட பூஜை பண்ணுவாங்க. ஐயப்பனுக்கு பூஜை பண்ணுவாங்க. இதான் ஐயப்பனோட சன்னதி. ஸோ எல்லா சாமியும் ஒரு சேர நம்ம பார்த்து வழிபட்டுட்டு வரலாம். அது இல்லாமல் கூட்டம் இல்லாமல் காலியாக இருக்கும். இந்த கோயில் கொஞ்சம் பெருசாக இருக்கும், காலியாக இருக்கும்ன்ட்டு போயிட்டேன். எலுமிச்சை பழத்தால் விளக்கெலாம் போட்டு ஏற்றி வச்சுட்டு அப்படியே நம்ம பிரகாரத்தை சுற்றிட்டு, நமக்கு வந்து 1000 தடைகள் 1000 கஷ்டம் வந்தாலும் நம்ம யார்கிட்டையும் அதை ஷேர் பண்ணி நமக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகிறது கிடையாது. நமக்கு வர தடைகளையும் பிரச்சனைகளையும் வந்து கடவுள்கிட்ட போயிட்டு நம்ம ஒப்படைச்சிட்டு நம்மளால் முடிஞ்சது ஒரு விளக்கு போட்டு வேண்டிக்கிறோம். அவ்வளோதானே. மனசு சாந்தியும் நிம்மதியும் நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. காற்றுல வந்து விளக்கு ரொம்ப ஏற்றுறது கஷ்டமாக இருக்குது. நான் போகும்போது 2 விளக்கு தான் எரிஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் வந்து ஏற்றிருக்காங்க பாருங்கள். அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்து அங்காளம்மனுக்கு நேராக 2 விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். அது எரியுதுலையா, 2 விளக்கு நேராக ஏற்றி வச்சுட்டு கோயிலெலாம் சுற்றிட்டு கொஞ்சம் நேரம் நிம்மதியாக ரிலாக்ஸாக இருந்துட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்புனேன். எல்லாருமே வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் போயிட்டு நீங்கள் துர்க்கைக்கு விளக்கு போடலாம். நான் சனீஸ்வரனுக்கு சனிக்கிழமை தூரம் போய் விளக்கு போட்டுட்டு வந்திருந்தேன். என்னமோ சொல்லுவாங்களே, தடைகள் வந்து நம்மளை தேடி வரணும். அது மாதிரி அத்தா தாயே தடை இல்லாமல் நான் கோயிலுக்கு வரணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி துர்க்கைக்கு வேண்டிட்டு வந்தேன். ஸோ நம்ம மனசு கஷ்டத்துக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கோவிலுக்கு போனால் வந்து பல பிரச்சனைகள் தீரும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.